நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல் மலையாளத்தில் வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ரோந்த் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சதுரம் படத்தில் ஹீரோவை நடித்த ரோஷன் மேத்யூ, அதுக்கப்புறம் திலீப் புத்தன், இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் தான். அதாவது ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டிக்கு போகும்போது அந்த நைட்ல அவங்க என்னமான ஒரு ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஸ்டோரி லைனா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேஸ் அப்படின்றது வரும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு நைட்டே அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்ற அந்த சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றவங்க என்னதான் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலுமே அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்றது இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியோட கலந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷன் மேத்யூ, அதுக்கப்புறம் திலீப் பூஷன், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாரர் ஃபீலோட கலந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக படத்தோட கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனல் கனெக்டோடு தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபைனலாக இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம்.